டு அவர் சேனல். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நிறைய பேர் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. சோ நீட் எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் திங் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுதான். சோ அதுல நிக்கும் போதுதான் ஒவ்வொருத்தருக்கும் தோன்ற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்ம ஆல் ஸ்டேட்ஸ்ல இருக்க எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு யார் கண்டக்ட் பண்றாங்க, எந்த அபிஷியல் வெப்சைட்ல நம்ம பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கிற டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றது பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கான அபிஷியல் கவுன்சிலிங் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tmmedicalselection.netல தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங்க்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கவுன்சிலிங் எந்த கமிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க, எந்த அபிஷியல் வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ். நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா தான் பார்க்க போறோம். சோ இந்த தெலுங்கானா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு KNRUHS இவங்க தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. கவுன்சிலிங்கான அபிஷியல் கவுன்சிலிங் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா www.knruhs.telangana.government.in அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை அப்ளை பண்ண முடியும். இதுதான் தெலுங்கானாவோட அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரா. இதுல பாத்தீங்கன்னா TME திரிபுரா தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா dme.tripura.government.in அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இத திரிபுரா மாநிலத்தோட உங்களுக்கு கவுன்சிலிங் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா HNBUMU கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. இவங்களோட அபிஷியல் கவுன்சிலிங் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.hnbumumu.ac.in அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ இதற்கான அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா wpmcc.nic.in அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட கவுன்சிலிங் வெப்சைட்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். உங்களுக்கு யூபி நீட் கவுன்சிலிங் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா upneet.government.in அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கான கவுன்சிலிங் டீடைல்ஸ். நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் NTR யூனிவர்சிட்டி ஹெல்த் சயின்ஸ் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா trntr.uhsap.in அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட கவுன்சிலிங் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் தான் பார்க்க போறோம். ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா JCECEB தான் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா jceceb.jarkhand.government.in அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட்கான டீடைல்ஸ். நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் தான் பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா KEE தான் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க கர்நாடகாவுல. சோ இதற்கான அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா setonline.karnataka.government.in அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் கர்நாடகா மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் தான். சோ கேரளா மாநிலத்துல பாத்தீங்கன்னா CEE கேரளா தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ce.kerala.government.in அபிஷியல் வெப்சைட்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் கேரளா மாநிலத்தோட அபிஷியல் வெப்சைட். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ங்கிற மாநிலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா DME-MP தான் கவுன்சிலிங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. அபிஷியல் வெப்சைடும் பாத்தீங்கன்னா tme.mponline.government.in
அபிஷியல் வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் மத்திய பிரதேஷ் மாநிலத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான் பார்க்க போறோம். மகாராஷ்டிரா மாநிலத்துல மகாராஷ்டிரா சிஇடி செல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. அபிஷியல் வெப்சைட்னு பாத்தீங்கன்னா setcell.mahaset.organization தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அபிஷியல் வெப்சைட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் பார்க்க போறோம். சோ அருணாச்சல் பிரதேசத்துல டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அருணாச்சல் பிரதேஷ் தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. இவங்களோட அபிஷியல் கவுன்சிலிங் வெப்சைட் பாத்தீங்கன்னா dmetrap.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலம் தான். சோ அசாம் மாநிலத்துல டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அசாம் தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ இதுக்கான அபிஷியல் வெப்சைட் dme.assam.government.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா அசாம் மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ் இதுதான். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மாநிலம் தான் பார்க்க போறோம். சோ பீகார்ல BCECEB தான் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா bceceboard.bihar.government.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா CGTME தான் கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா cgtme.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா தான். சோ கோவால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியலா எது கண்டக்ட் பண்றாங்கன்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கோவா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா dte.goa.government.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோவா மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலம் தான் பார்க்க போறோம். சோ ACPUGMEC குஜராத் தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா இங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா www.metadamgujarat.organization தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. ஹரியானால வந்து பாத்தீங்கன்னா DMER ஹரியானா தான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. சோ இதற்கான அபிஷியல் வெப்சைட் tmer.haryana.government.inங்கிறது தான் அவங்களோட அபிஷியல் வெப்சைட். சோ இதுல தான் அப்ளை பண்ணணும். சோ ஹரியானா மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் இதுதான். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டல் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ அபிஷியல் கவுன்சிலிங் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா amruhp.ac.inங்கிறதா இவங்களோட அபிஷியல் வெப்சைட். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்திற்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் தான் பார்க்க போறோம். சோ மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் மணிப்பூர் தான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ இவங்களோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் ஹெல்த் டைரக்டரேட் .mn.government.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்திற்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயா ஸ்டேட் தான் பார்க்க போறோம். சோ மேகாலயா ஸ்டேட்ல ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மேகாலயாங்கிறதா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. சோ இதற்கான அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா mekhealth.government.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேகாலயாவோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசோரம் தான். மிசோரம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் மிசோரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ இவங்களோட அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா thte.mizoram.government.inங்கிற அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்திற்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்து தான். சோ நாகாலாந்து யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா nagaland.university.ac.in தான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் கவுன்சிலிங்கான வெப்சைட்.
சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா OJE மெடிக்கல் தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. சோ அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா oje.nic.in தான் பாத்தீங்கன்னா இவங்களோட அபிஷியல் வெப்சைட். சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒடிசா மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் தான் பார்க்க போறோம். பஞ்சாப்ல PFUHS கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. அபிஷியல் வெப்சைட் அவங்களோடதுன்னு பாத்தீங்கன்னா www.pfuhs.ac.in தான் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். சோ பஞ்சாபுக்கான அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் இதுதான். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். சோ ராஜஸ்தான் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மெடிக்கல் எஜுகேஷன் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா education.rajasthan.government.in அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம். சிக்கிம்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சிக்கிம் தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. இதற்கான அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.sikkim.government.in அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ சிக்கிம் மாநிலத்துக்கான அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் இதுதான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 28 மாநிலத்திற்கு உண்டான கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்றாங்க, எந்த அபிஷியல் வெப்சைட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பாத்துருக்கோம். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி. புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. சென்டாக் தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் இதுல கண்டக்ட் பண்ணுவாங்க. அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.centacpuducherry.in தான் இவங்களோட அபிஷியல் வெப்சைட். சோ இதுதான் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் ஃபார் புதுச்சேரி. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 28 மாநிலம் பார்த்திருக்கோம், ஒரு டெரிட்டரி யூனியனும் பார்த்தாச்சு. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சோ நீட் எக்ஸாம் முடிச்சிட்டு எந்த மாநிலத்தில இருந்து அப்ளை பண்றவங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது எப்படி அப்ளை பண்றது, எந்த வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணுங்கிற ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க ஒரு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு அடுத்தது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அட்மிஷன் வரைக்குமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருந்து அட்மிஷன் வரைக்கும் எந்த கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் அதை தரத்துக்கு நான் ரெடியாவே இருக்கிறோம் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. MBBS PDS படிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.